ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. இது எல்லாருமே நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற ரெசிபி தான். இருந்தாலும் என்னோடய மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். அதுக்கு நான் கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். ஏற்கனவே வெர்மிசெல்லி சேமியாவில் நான் உப்புமா செஞ்சு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற இந்த உப்புமா ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரியான ஒரு மெத்தடில் இருக்கும். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போது சேர்த்துக்கலாம். இது கூடவே பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். 4-5 பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஊட்டணும், ஒரு 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதிரியாக ட்ரையாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கொள்ளன்னு, இப்போ நம்ம ரவை கிச்சடி இருக்குல்ல, அது மாதிரி இது சேமியா கிச்சடி. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை பியூரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் காரத்துக்கு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்சியில் அடித்து ஊற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் சின்ன பசங்களுக்கு அந்த விதையெல்லாம் வாயில் கடிபட்டு காரம் ரொம்ப ஜாஸ்தியாகாமல் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து காய் எல்லாமே நல்லா வேகணும். அப்படி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை இதில் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். ரவை கிச்சடி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக சேமியாவை சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இந்தளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தான் கிச்சடி மாதிரி கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு உப்புமா மாதிரி வேணும் அப்படின்னா 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப்பு ஊற்றியிருக்கேன். ஸோ இதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கொஞ்சம் கிச்சடி ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நமக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உதிரியாக இருக்காது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, இதில் சுகர் கூட அப்படியே ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மெயினாக குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் உதிரியான கன்சிஸ்டன்சியில் நான் சொன்ன வாட்ரு ப்ரப்போர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறது. அது வரைக்கும் பாய்.